வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். எதுவுமே இவரா சொன்ன விஷயம் இல்லம்மா. காலையில ஒரு போன் வந்துச்சு. அதுல குணசேகரன் கூட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆளு சொல்லிதான் இந்த ஆளுக்கு இப்படி புத்தி கெட்டு போய் நிக்கிறாருமா. சொன்ன சொல்ல மாத்திரவள ஒரு மனுஷனா? இதெல்லாம் கேட்டுட்டு போய் அந்த பிள்ளைங்களை தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னம்மா. கேட்காம இவர் வந்து பேசிட்டாரு. இந்த ஆள் இங்க வந்து பேசினது எனக்கு தெரியாதுமா. மா, காசு வேணா ஒரு மண்ணு வேணாம். இப்ப நான் சொல்றேன், நீங்களே இந்த வண்டியை வச்சுக்குங்க. ஏய் வசந்தி, யோ பேசாம இருயா. இந்த ஆளு ரொம்ப பெருமைப்பட்டுக்குவாம்மா. 4 வண்டி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு. இதெல்லாம் இட்லி கடை போட்டு நான் சம்பாதிச்சு கொடுத்தது. ஒரு காலத்துல இந்த ஆளு ஆடாத ஆட்டமே கிடையாது. குடிச்சிட்டு வந்து அலப்பறை பண்ணிட்டு இருப்பாரு. அதையெல்லாம் சமாளிச்சு பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு சமையல் படிப்பு படிக்க வச்சு இன்னைக்கு அதுங்க நல்ல நிலைமையில இருக்குங்க. இட்லி கடை வச்சிருக்கிறப்பவே புண்ணியத்துக்காக 10 பேருக்கு சும்மாவே இட்லி கட்டி கொடுப்போம்மா. இன்னைக்கு இம்புட்டு சேர்ந்துடுச்சுன்னு இந்த ஆளு கிடந்து குதிச்சுக்கிட்டு இருக்கா. காசெல்லாம் நீங்க கூட கொடுக்க வேண்டாமா. எந்த வாடகை பேசணுமோ அதை மட்டும் கொடுங்க. அதுவும் இத்தனாம் தேதி அது இதெல்லாம் வேண்டாம். மாசம் முடியறதுக்குள்ள எப்ப வேணா கொடுங்கம்மா. இந்த ஆளு வந்து ஏதாவது பேசனான்னு வச்சுக்கங்களே, எனக்கு உடனே போனை போடுங்க. என் நம்பரை குறிச்சுக்குமா. யோ, என்ன பாத்துட்டு இருக்க? மன்னிப்பு கேளு. இல்லக்கா, அதெல்லாம் வேணாம். ஏன் வேணா? தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணுமா? யோ கேளியா? அம்மா அவர் ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் அப்படி செஞ்சேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. ஆமா, சொந்த புத்தியே கிடையாது. அடுத்தவங்க சொன்னா அப்படியே கேட்டுறது. என்ன கொல்ல சொல்லி சொன்னா என்ன ஏதுன்னு கேட்காம கொன்றுவியா? யோசிக்க மாட்டியா? அப்படியெல்லாம் இல்ல வசந்தி, எனக்கு வேற வழி தெரியல. பரவாயில்லக்கா, பரவாயில்ல. அவங்க எங்க இருந்து பேசினாங்க? எனக்கு தெரியலம்மா. அவரு காசு கூட கேட்டா வண்டியை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் கேட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு போன்ல போட்டு விட்டு இருந்ததை பார்த்தேன். சந்தோஷமா, ரொம்ப வாழ்த்துக்கள். நாங்க வரோம்மா. வர்றோம்மா. சனனி, அதாண்டி குலசாமியோட சக்தி. பாரு, எல்லா பிரச்சனையும் தானா சரியாயிடுச்சு.